நமஸ்தே பச்சோं, லக்ஷ்மி உஷா வீடியோவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது வரைக்கும் நம்ம வீடியோவில் நான் பிராத்மிக்கில் போம் பார்த்துட்டோம். ஃபஸ்ட் லெசன் பேஷேவர் கொடுத்துட்டேன் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலெல்லாம். இப்போ நம்ம வாங்க செகண்ட் லெசன் विटामिन பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்கு போகலாம். शरीर को दुरुस्त और मजबूत बनाने के लिए मनुष्य विभिन्न प्रकार के आहार लेना है. शरीर को உடலை துருஸ்த் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் மஜ்பூத் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பனானே கேலியே வச்சுக்கணுன்னா மனுஷிய விபின்ன பிரகார்க்கே ஆகார், மனிதன் வந்து பலவிதமான உணவுகளை எடுத்துக்கணும். ஸோ உடம்பை ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் வச்சுக்கணுன்னா ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்கணுன்னா நம்ம பலவிதமான நல்ல உணவுகளை எடுத்துக்கணும். கஹா ஜாத்தா ஹக்கி, இது சொல்லப்படுகிறது. இட் இஸ் செட் தட் அப்படின்மோலே அதான் கஹா ஜாத்தா ஹக்கி. இட் இஸ் செட் தட் ஸ்வஸ்த ஷரீர்மே, ஆரோக்கியமான உடலில் ஸ்வஸ்த மஸ்திஷ்கத்தாக ஆரோக்கியமான மூளை இருக்கும். த சவுண்ட் மைண்ட் இன் சவுண்ட் பாடி அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ நம்ம உடல் நல்லா இருந்தால் தான் நம்முடைய மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்யும். ஸோ அதனால் உடம்பை நம்ம ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தந்துருஸ்தி சே பட்கர், ஆரோக்கியம், தந்துருஸ்தினா ஆரோக்கியம், தந்துருஸ்தி சே பட்கர் ஆரோக்கியத்தை விட சிறந்த தூஸ்ரி சம்பத்தி நகிக, வேறு எந்த ப்ராப்பர்ட்டிஸும் நமக்கு கிடையாது. நமக்கு முதல் சொத்து எது? நம்முடைய உடல் ஆரோக்கியம்தான். துருஸ்த் அவர் சுஸ்த் ரஹ்னே கேலியே, ஸோ நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப பிரிஸ்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் விட்டமினோ சே பரா ஆஹா லேனேக்கே ஜர்ரத் ஹை, விட்டமின்கள் நிரம்பிய உணவு சாப்பிடுவது மிகவும் அவசியம். ஏ பி சி டி ஆதி கை மகத்துவபூர்ண விட்டமின் ஹை. ஸோ நமக்கு விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. அதில் மிக முக்கியமானதுன்னு பார்த்தோன்னா ஏபிசிடி, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச, எல்லாருக்கும் கண்டிப்பாக தேவைப்படுகின்ற மிக முக்கியமான விட்டமின்ஸ். விட்டமின் ஹமே காத்திய பதார்த்தம் சே மில்தே ஹை. விட்டமின், இந்த வைட்டமின்ஸ் நமக்கு எப்படி கிடைக்குது? காத்திய பதார்த்தம், காத்தியனா உணவுப் பொருட்கள், நம்ம சாப்பிடக்கூடிய பொருள்கள்லேருந்து கிடைக்குது. அலக் அலக் விட்டமினோக்கி கமிசே, நமக்கு தனித்தனியான விட்டமின்கள் குறைவினால, கமி அப்படின்னா டெஃபிஷியன்சி, கமிசே அலக் அலக் பீமாரியா, தனித்தனியான நோய்கள், பீமாரியான நோய்கள், டிசீஸ் பைதா ஹோத்தி ஹை ஏற்படுகின்றது. ஸோ டிஃப்ரெண்ட் டெஃபிஷியன்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் மேக் டிஃப்ரெண்ட் டிசீசஸ். ஆவஷ்யக் காத்திய பதார்த்தம் கா, ஸோ அதுக்கு தேவையான உணவுப் பொருட்களை நம்ம உணவுகளை எடுத்துட்டோன்னா சேவன் கர்னேசே யூஸ் பண்ணுறதுனால விட்டமினோங்கி கம்மி தூர் ஹோ ஜாத்தி ஹை. ஸோ அந்த விட்டமின் குறைபாடு நமக்கு உடம்புல இருக்காது. ஷரீர்மே, உடலில் ஏ விட்டமின்கி கம்மிசே, இப்போ ஏ விட்டமின் நமக்கு கம்மியாக இருந்தது, டெஃபிஷியன்சியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஃபேஃபடேங்கோ ஹானி பகுசிக, லங்ஸுக்கு வந்து ரொம்ப டிசீஸ் வந்துடும், லங்ஸுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும். ஆங்கோங்கி சமக் சளி ஜாத்திக, கண்களில் இருக்கக்கூடிய அந்த ஒளி போயிடும், இந்த ஷைனிங் இருக்காது கண்களில். விட்டமின் ஏ தூத் और उससे बने மக்கன், தூத்னா பால், அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மக்கன் பட்டர் வெண்ணெய், மலாய் பாலேடு, और பன்னீர், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பன்னீர், இதில் எல்லாம் நமக்கு ஏ விட்டமின் நிறைய கிடைக்கிறது. பி விட்டமின் சப்சே மகத்துவபூர்ண ஹை. ஸோ எல்லா விட்டமின்லையும் மிக மிக முக்கியமான விட்டமின், மகத்துவபூர்ண மிக முக்கியமானது எதுனா பி விட்டமின் தான். ஷரீர் மே இஸ்கி கமி ஹோனேசே, ஸோ உடம்புல இந்த டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா, இந்த குறை இருந்ததுன்னா நசே நம்முடைய நர்வ்ஸ் கம்ஜோர் ஹோ ஜாத்தி ஹை, நம்முடைய நர்வ்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆகிடுது, நரம்புகள் ரொம்ப வீக் ஆகிடுது. ஆத்மி பாத் பாத் மே குஸ்ஸா கர்த்தா ஹை, மனிதன் வந்து பேசும்போதெல்லாம் ரொம்ப கோவத்தோடையே பேசினிருப்பான், சிடுசிடுன்னே இருந்துட்டுருப்பாங்க. விட்டமின் பி கோபி பியாஸ் ஹாசே குட்டே ஹுயே சாவல் ஆதிசே மில்தா ஹை. இப்போ இந்த விட்டமின் பி எதில் கிடைக்கும் அப்படின்னா கோபி, காலிஃப்ளவர் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அது பியாஸ் அப்படின்னா ஆனியன், ஹாசே குட்டே ஹுயே சாவல் அப்படின்னா கைக்குத்தல் அரிசி அப்படின்னு சொல்லுவோம், இந்த சிகப்பரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஆதிசே மில்தா ஹை, இதிலேருந்து நமக்கு வைட்டமின் பி நிறைய கிடைக்கிறது. நெக்ஸ்ட்டு சி விட்டமின். ஷரீர் மே சி விட்டமின் கி கமி சே, இந்த உடம்புல வந்து சி விட்டமின் டெஃபிஷியன்சி இருந்தது அப்படின்னு சொன்னால் மசூடா கராப் ஹோ ஜாத்தா ஹை,
மசூடானா கம்ஸ், நம்முடைய அந்த ஈரலை சுற்றி இருக்கும் இல்லையா, அந்த பகுதிகள் வந்து ரொம்ப வீக் ஆகிடும். உசுசே கூன் நிக்கல்னே லக்தாக. ஸோ அதுலேருந்து பிளட் பல்லுலேருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லியா, இந்த ஈறுகள்லேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கிறது. விட்டமின் சி நீம்பு ஆலு அரி மிர்ச் ஆதிசே மிழ்த்தாக. இப்போ அந்த விட்டமின்கள் சி வந்து எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னால், நீம்புனா லெமன், எலுமிச்சம்பழம், ஆலு பொட்டேட்டோ, ஹரி மிர்ச் க்ரீன் சில்லிஸ், ஸோ பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு, அப்புறம் அந்த லெமன், இதுலேருந்தெல்லாம் நமக்கு சி விட்டமின்கள் நிறைய கிடைக்குது. बच्चों की पुष्टि और विकास के लिए. அப்புறம் குழந்தைங்க வந்து நல்ல குண்டா கொழுன்னு புஷ்டியாக வளரணும், வளர்ச்சி அடையணும். விகாஸ்னால் அது வளரணும், க்ரோத் இருக்கு இல்லையா, அதுக்காக விட்டமின் டிக்கு ஜருரத்து. நமக்கு டி விட்டமின் ரொம்ப ரொம்ப தேவை. உஸ்கி கமிசே. ஸோ இந்த டி விட்டமின் டெஃபிஷியன்சி இருந்தது அப்படின்னு சொன்னால், தாந்துக்கே நிக்கல்தே சமை, அது குழந்தைங்களுக்கு பல்லு முளைக்கும் போது தக்லீஃப் ஹோத்தி है, बच्चों को तकलीफ होती है. குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. குழந்தைங்க திடீர்னு அழுக ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு தெரியும் குழந்தைங்களுக்கு பல்லு முளைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. விட்டமின் டிக்கு கமிசே, விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால ஹட்டியா டேடி ஹோ ஜாத்தி है. எலும்பு வந்து கோணலாக இருக்கும். சில குழந்தைங்களுக்கு வந்து இந்த காலோட எலும்பு வந்து கோணலாக நடப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து டி விட்டமின் டெஃபிஷியன்சினால தான். அண்டேக்கு ஜர்தி, அந்த எக்கோட யாக் அப்படின்னு சொல்லி உள் பகுதி இருக்கும் இல்லையா, அந்த கரு, முட்டையினுடைய கரு, தூது மில்க்கு, மலாய் அதனுடைய பாலேடு, மக்கன் பட்டர், பன்னீரில் ஆதி சேர்ந்த பாலேடு, இதுலேருந்தெல்லாம் டி விட்டமின் ஜியாதா மில்தாக. இந்த டி விட்டமின் வந்து நிறைய கிடைக்கிது இதுலெல்லாம். தூப் சேபி, அடுத்தது வந்து சன்லைட். தூப் சேபி அப்படின்னா சன்லைட்னா என்னது, மார்னிங் சன்லைட், ஈவினிங் சன்லைட், டான் அண்ட் டஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலேருந்தும் விட்டமின் டி காஃபி மிழ்த்தாக. நமக்கு விட்டமின் டி வந்து போதுமான அளவு கிடைக்கிறது. அதனால் நம்ம வந்து விட்டமின்கள் நிரம்பிய உணவு சாப்பிடுவது அப்படின்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வாங்க இப்போ இதனுடைய புக் பேக் எக்ஸசைஸை பார்க்கலாம். லாஸ்ட் பேராகிராஃப். ஆத்மி கோ தந்துருஸ்து ரஹ்னே கே லியே, மனிதன் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், தந்துருஸ்துனா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், சந்துலித் ஆகாருக்கு ஜருரத். சந்துலித் அப்படின்னா பேலன்ஸ்டு, எல்லா விட்டமின்கள் மினரல்ஸ் நிரம்பிய உணவு சாப்பிட்றதுக்கு பேர் சந்துலித் ஆகார் அப்படின்னு பேர். ஸோ பேலன்ஸ்டு டயட் சாப்பிட்றது ஜருரத்து, ரொம்ப ரொம்ப தேவை. சந்துலித் ஆகார், அந்த சந்துலித் ஆகார் அப்படின்னா என்ன, அதுக்குடைய மத்லப் ஹை, அதனுடைய அர்த்தம் என்னென்னா, ஷரீர் நிர்மாண் கெளியே, அந்த உடலை நல்லா வளர்க்கறதுக்காக தேவையான ஆவஷ்யக் புரோட்டீன், அதுக்கு தேவையான புரோட்டீன், நல்ல உடல் வளர்ச்சிக்கு தேவையான புரோட்டீன். ஸ்வஸ்த ரஹ்னே கெளியே, ஆரோக்கியமாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆவஷ்யக், அதுக்கு தேவையான விட்டமின்ஸ் வேணும். அடுத்தது கனிஸ் லவன், மினரல்ஸ் வேணும். ஸோ பானி, அப்புறம் தண்ணி வேணும் தேவையான அளவு. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். சேவன் கர்னா யூஸ் பண்ணுறது. இந்த நம்ம மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே, ப்ரோட்டீன் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணணும். ஆகார் சக்திக்கோ கைலரி கத்தேங்க, கலோரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நம்ம உணவுப் பொருள்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கலோரி அப்படின்னு சொல்லுவோம், கைலரி அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறோம். சரி வாங்க இப்போ சப்தார்த் பார்க்கலாம். शब्दार्थ तंदुरुस्ती हेल्थ, बीमारी डिसीज, कमज़ोर वीक, हड्डी बोन, खून ब्लड, मस्तिष्क ब्रेन, शरीर बॉडी, सेवन करना टू हैव कंज्यूम, ज़रूरत नेसेसरी, मिलना टू obtain. नेक्स्ट प्रांतीय भाषा में अर्थ लिखिए. तंदुरुस्ती हेल्थ, ज़रूरत नेसेसिटी, शरीर बॉडी, हड्डी बोन, कमज़ोर वीक, मिलना टू obtain. विलोम शब्द लिखिए. ஆப்போசிட் வேர்டு. சுஸ்த் சுஸ்து. சுஸ்து சுறுசுறுப்பாக இருக்குது, சுஸ்துனா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது. ஜியாதா அதிகம், கம்னா கம்மி. டேடா கோணலாக இருக்குது, சீதானா ஸ்ட்ரைட்டாக இருக்குது. கம்ஜோர் வீக் மஸ்பூத்னா ஸ்ட்ராங். கம்ஜோர் வீக் மஸ்பூத் ஸ்ட்ராங். சஹியா கலத் லிக்கியே. சஹினா ட்ரூ, கலத்னா
फॉल्स सही या गलत लिखिए। स्वस्थ शरीर में स्वस्थ मस्तिष्क रहता है। ஆரோக்கியமான உடலில் ஆரோக்கியமான மூளை இருக்கும். சஹியா கலத்? சஹி, கரெக்டு தான். அடுத்தது ஏபிசிடி ஆதி கை விட்டமின் है. ஏபிசிடி அப்படின்னு நிறைய விட்டமின்கள் இருக்குது, அதுவும் சஹி. இந்த ஸ்டேட்மெண்ட் சரிதான். பி விட்டமின் की कमी के कारण, பி விட்டமின் குறைவுனால டெஃபிஷியன்சினால ஆத்மி பாத் பாத் में गुस्सा करता है, மனிதன் அடிக்கடி கோவப்படுறான், அதுவும் சஹி, கரெக்டானது தான். அது डी विटामिन की कमी से दांत के निकलते समय तकलीफ नहीं होती है. ஸோ டி விட்டமின் இல்லை டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா பல் முளைக்கும் போது கஷ்டம் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ டி விட்டமின் டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா பல் முளைக்கும் போது குழந்தைங்களுக்கு கஷ்டப்படுவாங்க, அழுவுன்னு படித்தோம் இல்லையா. ஸோ இங்கே நஹி ஹோத்தி அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட்டு கலத்து. नेक्स्ट वन प्रश्नों का उत्तर एक एक वाक्य में लिखिए. नेक्स्ट वन क्वेश्चन आंसर्स. सबसे महत्वपूर्ण विटामिन कौन सा है? எல்லாத்தையும் விட மிக முக்கியமான விட்டமின் எது? सबसे महत्वपूर्ण विटामिन बी है. எல்லாத்தையும் விட மிக முக்கியமான விட்டமின் बी. विटामिन सी किन किन खाद्य पदार्थों से मिलता है? ஸோ விட்டமின் சி எந்தெந்த உணவுப் பொருள்களில் கிடைக்குது? विटामिन सी नींबू, आलू, हरी मिर्च आदि से मिलता है. ஸோ விட்டமின் சி நீம்புனா எலுமிச்சம்பழம், லெமன், ஆலு பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, ஹரி மிர்ச்சி பச்சை மிளகா, இதில் எல்லாம் நமக்கு கிடைக்குது. க்ரீன் சில்லிஸ் இதில் எல்லாம் நமக்கு கிடைக்குது. धूप से कौन सा विटामिन मिलता है? சன்லைட்லேருந்து என்ன விட்டமின் நமக்கு கிடைக்குது? धूप से विटामिन डी काफ़ी मिलता है. சன்லைட்லேருந்து நமக்கு விட்டமின் டி போதுமான அளவு கிடைக்கிறது. कैलोरी किसे कहते हैं? आहार शक्ति को कैलोरी कहते हैं. ஸோ குழந்தைங்களே இதெல்லாம் நல்லா படித்து நல்லா எக்ஸாம் எழுதி எல்லோரும் பாஸ் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தன்யவாத்.